இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்க மட்டும் போட்டுங்க. எடிட் பண்ணதுக்கு வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. நான் ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோல வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்து பாஸ்வேர்ட் வந்து ஃபைண்ட் பண்ணி நோட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் உங்கள் ஆப்பில் இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் சம் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்கள் இமேஜை ஏதாவது ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி இமேஜ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ மாதிரி செட் பண்ணுறதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செட் பண்ணுறதுனால செட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சில எஃபெக்ட்டில் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் எஃபெக்ட்டில் பண்ணால் சம் எஃபெக்ட் இருக்கும். கால் பண்ணி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க, ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. என்ன பிக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஐக்கான டைல்ஸ் சர்ச் பண்ணுங்கள். இதுமாதிரி சர்க்கிள் இதுமாதிரி டைல்ஸ் மாதிரி போட்ட ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் ஆப்ஷன் எனேபிள் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். சென்டராக ஜூம் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க. கீழே பார்த்தா ஒரு குரூப் இமேஜ் அந்த குரூப்புக்கு கீழே எடுத்துவாங்க. ஓகே, எடுத்து அந்த செட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து ரெண்டு வரையும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது மாதிரி வந்து ஃப்ரேமில் வந்து செட் ஆகும் இமேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரேமில் உங்கள் பிக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த மெமரிஸ்ன்ற வர லெட்டருக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அவங்க 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணியோ இல்லை மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியோ செட் வந்து பண்ணுங்கள் ஃப்ரேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து சேட்டுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் வந்து கலர் ஃபீல்டில் வந்து சேட்டுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் சேட்டை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணிங்க. அகைன் மேலே பண்ணினா இது மாதிரி ஒரு இமேஜை வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஆட் வந்து பண்ணியிருப்பேன். இது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாமா? ஜஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஒரு 9:16 டேஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. ஓகே, கிரியேட் வந்து கொடுத்துட்டு இப்போ உங்கள் இமேஜை ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா வந்து அவுட் வந்து பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண வரல இமேஜ் வந்து லைனாக வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு சில பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி பார்த்தா டைமிங் ஆப்ஷன் வந்துருக்கு. இது பார்த்தா ஒரு 15 ஓகே, இந்த ஒரு 15 இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு 13 இல்லை 12 ஓகே உங்கள் ஒரு 15 சம்திங் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணால் இதுமாதிரி வந்து லைனாக செட் ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தா ப்ளே ஆக சொல்ல உங்களுக்கு பார்த்தா லைனாக இது வந்து ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி கிடச்ச உடனே நீ மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ வந்து எடுத்துகிட்டு அப்படியே நான் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வந்துங்க. ஓகேங்களா? வந்துட்டு இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு டெம்ப்ளேட்டுக்கான லேயர். ஜஸ்ட் அந்த லேயருக்கு ஸ்டார்டிங் போது வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் வந்து பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி எஃபெக்ட் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி அந்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணல வீடியோ அந்த வீடியோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த ஐட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். சேட்டுக்கு அதே மெத்தட் தான். சேட்டுக்கான லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து போய் எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் ஆட் பண்ணுற சேட்டுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தா இந்த செட் வந்து பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகலாம், எல்லாம் ஃபைனலாக பர்ஃபெக்டாக இருக்குன்னா மேலே பாருங்கள் சீட் கார்னரில் ஒரு ஏரை காண பட்டன் ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் பண்ண வீடியோன்ற ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இந்த எடிட்டாக உங்கள் கேலில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. லைட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.